ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். ஒரு 10 நாள் ஊருக்கு திருவிழா இருக்குது. சரி போய் அங்கே போய் என்ஜாய் பண்ணலாம் சொல்லிட்டு பர்த் போட்டு கோயம்பேட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. சரி காலைல பார்த்தா வந்துடும் பார்த்தா மணி 8:30 இன்னும் ஊரே வரலன்றாரு. சரி போகிற வரைக்கும் சும்மா வேணாம், ஏதாவது வீடியோ பிடிச்சிட்டு போனாங்க. பார்த்தா மதுரை சென்னையோட பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு. எல்லாவோட பிராண்டட் ஷோரூம்ஸு, எல்லா கார்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் ஏரி சூப்பராக இருக்குது பாருங்க. தண்ணியெல்லாம் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் திருமங்கலம் வந்துட்டோம். திருமங்கலம் வந்துட்டு சரி இங்கே என்ன சொன்னார், பேரையூரே போகுமா, பேரையூரே இறங்கிக்கோங்க சொன்னார். சரிண்ணே அப்படி பார்த்தா ஏதோ சாஃப்ட்வேர் கம்பெனி வந்துச்சு போல இருக்குது. என்ன கன்னட பில்டிங்காக இருக்குன்னு பார்த்தா வீட்டு வசதி வாரியத்தோட பில்டிங்காங்க இது. நல்லா ஹைடெக்காக கட்டியிருக்காங்கல்ல மதுரையில். இது திருமங்கலம் ஹைவேஸில் இருக்குங்க. இது அந்த தினமலர் ஆஃபீஸ் பக்கத்தில். சரின்னு சொல்லிட்டு போனோங்க. அப்புறம் பார்த்தா கல்லுப்பட்டி வந்துடுச்சு. சரி கல்லுப்பட்டி வந்து இன்னும் 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடலாம், வீட்டுக்கு போகலான்னு நினச்சோங்க. என் பையன் பாவமாக பசிக்குது வேறு. அப்புறம் கல்லுப்பட்டி பேராட்சி இருந்துச்சு, அந்த பஸ் ஸ்டாப்பில் கொஞ்சம் பேர் இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேரையூர் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி சென்னையில் பார்த்திங்கன்னா அங்கங்கே பிள்ளையார் கோயில் இருக்கும். ஆனால் நீங்கள் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா வீரபத்ரர், மதுரை வீரர் இவங்க தான் இருப்பாங்க. இது வந்து கல்லுப்பட்டி மலை. போகிற வழி ஃபுல்லாக வயக்காடு மலை இதாங்க. ஆக்சுவலி மேற்கு தொடர்ச்சி மலை இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, எங்கள் ஊர்லேருந்து தான். பேரையூர் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. பாருங்கள் காலையிலே காட்டு கிளம்பிட்டாங்க தாத்தா பாட்டியும் பைக்கில். செங்கச்சூல பாருங்கள். செங்கச்சூல ஜல்லி மலை. அப்புறம் பேரையூரில் வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போனோங்க. பேரையூர் பஸ் இறங்கிச்சு. அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு எங்கள் ஊருக்கு போகணும். எங்கள் ஊர் உள்ள ஒரு கிராமம், அத்திவிட்டி பக்கத்தில் தொத்தனம்பட்டின்னு ஒரு ஊர். சரின்னு அங்கே போனோங்க. என்ன கூப்பிட்டு போனார். சரி ரோடு செமையாக இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எங்கள் ஊருக்கு வந்து ஒரு ரோட் கட் ஆகுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சுங்க அது ரோடு எவ்வளோ மோசமாக இருக்குது. லாரி போய் டடக் புடக்குன்னு சொல்லிட்டு வீடு வரைக்கும் போனாங்க நாங்கள். ஏதோ கோழி பண்ணை போல் இருக்குது. நிறையா இந்த இதெல்லாம் மரம்லாம் நட்டு வச்சுருந்தாங்க, தேக்கு மரம் அது இதுன்னு. அப்புறம் மலைக்கு அடிவாரத்தில் எங்கள் ஊருங்க, மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் எங்கள் ஊர். ஸோ நல்லாயிருக்கும், இயற்கை ரம்மியமாக இருக்கும். இப்போது நான் ஒரு மலையை பார்க்க பாருங்களேன், அது இமயமலை மாதிரியே இருக்கும். எனக்கு அதை பார்த்தாலே இந்த சிவனை பார்க்குற மாதிரியே இருக்குங்க. நான் காமிக்கிறேன் பாருங்க. எங்கள் ஊர் சுற்றி மலை தான். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நாற்று நட்டுருந்தாங்க. பெரிய ஆலமரம். சின்ன ஒரு குட்டை. அதுக்கப்புறம் ஆடு மேய்ச்சிருந்தாங்க காலங்காத்தாலே.
ஆடு மேய்ச்சிட்டு அவங்க உழுதுருப்பாங்கள்ல, அதில் ஆடு மே விடுவாங்க. ஏன்னா அந்த ஆட்டு புளிக்க போட்டு அது நல்லா விளைச்சல் கொடுக்கும்னு சொல்லிட்டு. நெல் நட்டுருக்காங்க. கிச்சிலி சம்பா, இலுப்பை பூ சம்பா, அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். சிவன் சம்பா, ரத்தசாலி, அந்த மாதிரி என்னென்னமோ வெரைட்டி சொன்னாங்க. அதெல்லாம் போட்டிருக்கோம்மா, இட்லி அரிசி போட்டிருக்கோம், அப்புறம் வாசனை சீரக சம்பா போட்டிருக்கோம் அப்படி சொன்னாங்க. எங்கள் ஊரில் அங்கே நிறைய பேர் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டாங்க. மக்களுக்கு நல்லது தரணும்னு சொல்லிட்டு அவங்களும் மாறிட்டாங்க நிறைய பேர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதாங்க நான் சொன்னல, அந்த மலை சிவன் மாதிரியே இருக்கும், இமயமலை மாதிரியே இருக்கும். அது இந்த தான். அது வந்து எனக்கு ஏதாவது ஒரு சோகம் வந்து நான் நடந்து போயிட்டு அந்த மலையை பார்த்துட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த சோகமே அந்த டைமுக்கு இருக்காதுங்க. அதான் அதோட ஸ்பெஷலே. இது பெரிய ஆலமரம். இங்கே தான் ஒரு செடி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதுதான் எங்கள் தோட்டத்துக்கு வரப்போகிறோம் பாருங்க. இதுதான் இது எங்கள் தோட்டம் இல்லை, பக்கத்துக்காரங்க தோட்டம். பருத்தி போட்டுருவாங்க பாருங்க இவங்க. எங்கள் தோட்டம் காஞ்சி கிடக்குது. சரி, அதனால் நம்ம தோட்டத்தை எடுக்க வேணாம், அந்த பக்கத்துக்கார வெட்டி தரவங்க தோட்டத்தை எடுப்போம்னு சொல்லி அவங்க தோட்டத்தை எடுத்தோம். இங்கே பாருங்கள், எவ்வளோ பச்சை பசேன்னு எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க தோட்டத்தில். ஆனால் இது எங்கள் தோட்டம் பாருங்கள், காஞ்சு கருவாடாக இருக்கும். அது என்ன எங்கள் ராசியாக என்னன்னு தெரியாது. நாங்கள் போடுவோம், அப்போன்னு பார்த்து மழை வரும், இதாக வரும். இதுதான் எங்கள் வீட்டுக்காரங்க தோட்டம். இப்போ வந்து சிகப்பு சோளம் நட்டு வச்சுருக்கோம். இந்த சத்து மாவு இதுக்காக நட்டு வச்சுருக்கோம். இது வந்து கால்நடை தீவனத்துக்காக நட்டு வச்சுருக்காங்க. காலையிலேயே எல்லோரும் தூக்கு சட்டி தூக்கிட்டு வந்துடுவாங்க வேலை செய்கிறதுக்கு. 300 ரூபாய்க்கு அந்த வெயில் அவ்வளோ வேலை செஞ்சால் தான். 2 நாள் பார்த்தேங்க, 7 நாள் முடியல, குறுக்குறி வந்துச்சு எனக்கு. ரொம்ப கஷ்டம் இந்த வேலை. ஆனால் இதையும் செஞ்சு இந்த விவசாயத்தை வந்து காப்பாற்றுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் வந்து ரெஸ்பெக்ட் கொடுங்க. காசு கிடைக்கும்னு பண்ணாதீங்க. அது வேலை பயங்கர வேலைங்க. நான் சும்மா சொல்லலை, நீங்கள் வேணால் எங்கள் ஊருக்கு வந்து ஒரே நாள் களை வெட்டி பாருங்கள்.